ஹாய் ஆல், தோசை மாவு அரைக்கலான்னு சொல்லிட்டு புல்லட் மிக்ஸியை ஆன் பண்ணங்க. ஃபுல்லாக புகை. ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே ஃபுல்லாக கருகிடுச்சு. வெந்தயம் ஃபுல்லாக ஏன் இப்படி ஆச்சுன்னு எனக்கு தெரியல. வெந்தயம் ஃபுல்லாக பாருங்கள் இப்படி ஆயிடுச்சு. இந்த மிக்ஸி வந்து என் வீட்டுக்கார் போலன்னு வரும்போது எடுத்துகிட்டு வந்த மிக்ஸி. இதில் தான் நான் எப்பயுமே மாவாட்டுவேன். பார்த்தா இந்த மாதிரி ஆயிடுச்சு. சரின்னு வேறு வெந்தயம் ஊற வச்சு நான் வரும்போது பிரீத்தி மிக்ஸி எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ அதில் தான் வந்து ஆட்டிகிட்ருக்கேன். இந்தியாவில் இருக்கும் போதெல்லாம் வந்து கிரைண்டரில் போட்டு விட்டா அது பாட்டு மாவு ஆடும். அப்பப்போ போய் செக் பண்ண வேண்டியதான். மிக்சியில் மாவு அரைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இட்லி வேறு வந்து அந்தளவுக்கு சாஃப்டாக வரமாட்டேங்குது. அது மட்டும் இல்லாமல் என் வீட்டுக்கார் வரும்போது சொன்னார், உனக்கு மிக்ஸி வேணாலும் எடுத்துக்கோ, கிரைண்டர் வேணாலும் எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னார். நான் தான் இல்லை எனக்கு மிக்சிலே வந்து நான் எல்லாமே பண்ணிவிடுவேன், மிக்சிலே வந்து மாவாட்டிடுவேன், எல்லாமே மிக்சிலே பண்ணிவிடுவேன்னு சொல்லிட்டு வீராப்பா சொல்லிவிட்டு மிக்ஸி மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன். வந்து கொஞ்ச நாள்லே பார்த்தா எல்லா மிக்ஸியும் எனக்கு சத்தி பண்ணிடுச்சு. ஒரு வழியாக பிரீத்தி மிக்சியில் வந்து மாவாட்டி வச்சாச்சு. இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.